வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். காளான் பிரியாணி வணக்கிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து காளான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதோ இதுக்கு பேர் வந்து சிற்பி காளான். இது வந்து சிற்பி காளான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போடுறேன் பாருங்கள். நல்லா ஆனியன்லாம் வணக்கி விட்டுறணும். எப்பயும் போல் தான். அது கூட நான் ஒரு 3 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய் இது மட்டும்தான் போட்டு வணக்கி, பச்சை மிளகா ஒரு 3, வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி நல்லா வணக்கிட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலையே அரைச்சி வச்சுக்குவேன் எப்பயுமே. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு அரைச்சிங்கன்னா புதுசாக அரைக்கிற மாதிரியே அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் வரும். ஒரு 10 நாள் வச்சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில். அடுத்தது தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரைச்சி போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது கூட கரம் மசாலா, அப்புறம் வெறுமிளகாய் தூள், அப்புறம் காளான்லாம் போட்டு நல்லா வதக்கி அந்த கிரேவி பதம் வரணுங்க. நீங்கள் பிரியாணி செய்கிறீங்கன்னா அந்த கிரேவி பதம் மாதிரி நல்லா இப்போ ஒரு சிக்கனே நீங்கள் நல்லா தண்ணியை சுண்ட வச்சு நல்லா வேக வச்சுருங்க. பிரியாணி செய்கிறப்ப மூடி நல்லா அந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறமா அந்த கிரேவி பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றி அரிசி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் எடுத்திருக்க அரிசி வந்து பார்த்திங்கன்னா வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக 2 டம்ளர் எடுத்திருந்தேன். 1க்கு 2ன்னு சொல்லி நான் ஊற வச்சிடணும். நல்லா ஊற வச்சிட்டிங்கனாவே சூப்பராக இருக்கும். 1க்கு 2ன்னு சொல்லி 6 டம்ளர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழை இலை வச்சு தம்மு போட்டு மூடி எடுத்து வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கார் சாப்பிட வந்தார். அப்புறம் தம்முலாம் முடிஞ்சு எடுத்து பரிமாற ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்றதுக்கு. இதாங்க, இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வேறு வீடியோ வந்து போடுறேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.